இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். சுகமாக இருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் தம்முடைய வார்த்தையின் நிறைவேறுதலை நீங்கள் காண்பதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வாராக. கர்த்தர் ஒரு நாளும் நம்மை தள்ளிவிடுகிற தேவன் அல்ல. நம்முடைய வாழ்க்கையின் கடந்த கால எல்லா சூழ்நிலைகளிலேயும் கர்த்தர் மன்னித்து மறந்து தேவ கிருபையை அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வெளிப்படுத்துவாராக. The book of Zechariah, chapter number 10, verse number 6, 10ஆம் அதிகாரம், சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் வசனம். நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன். அவர்கள் என்னால் ஒரு காலும் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர். நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். I'll strengthen the house of Judah and I will save the house of Joseph. I will bring them back because I have compassion on them, and they shall be as though I had not rejected them. For I am the Lord their God, and I will answer them. What a great God we serve. அவர்கள் என்னால் ஒரு காலும் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல இருப்பார்கள். ஆண்டவர் சொல்றார், உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் அடிமைகளாக இருந்திருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மீட்டு பலப்படுத்தும் போது கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்கிறார். இதுவரை நீங்கள் அடிமையாக இருந்திருக்கலாம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தர் அவர்களை வெளியில் கொண்டு வருகிறார். அப்போ சொல்கிறாரு, இன்று கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் என்றைக்குமே காண மாட்டீர்கள். எக்ஸடஸ் 14 எழுதுறார், 13 எழுதும்போது சொல்றார், இன்று கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் என்றைக்குமே காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், தைரியமா இருங்கன்ற. இங்கே தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தும் போது ஒரு வார்த்தை சொல்கிறார். அந்த வார்த்தையை இன்றைக்கு உங்களுக்கு நான் வாக்குத்தத்தமாய் கொடுத்து ஜெபிக்க விரும்புகிறேன். அவர்கள் என்னால் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல இருப்பார்கள். ஒரு காலத்தில் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். ஒரு காலத்தில் அவர்கள் தள்ளிவிடப்பட்டவர்களைப் போல இருந்தார்கள். ஒரு காலத்தில் வேதனையோடு இருந்தார்கள். ஒரு காலத்தில் அவர்கள் இழப்புகளோடு இருந்தார்கள். ஆனால் I want to erase all your past sufferings, all your past pain, all your past trials. உங்களுடைய கடந்த கால வேதனைகள், கடந்த கால அவமானங்கள், கடந்த கால நிந்தைகள், கடந்த கால பிரச்சனைகள், இது எதுவுமே நடக்காதது போல இப்படி ஒன்று நடந்தது என்று உங்கள் ஞாபகத்துக்கே வராத அளவுக்கு தேவன் சூழ்நிலைகளை கர்த்தர் இந்த நாளிலே மாற்றி அமைப்பார். அதனால தான் தேவன் 20ஆம் அதிகாரம் யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தும் போது சொல்கிறார், உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்தில் இருந்து உன்னை நான் அழைத்து வந்த தேவன். அடிமைத்தனத்திலிருந்து உன்னை நான் அழைத்து வந்திருக்கிறேன். இனி அந்த ஞாபகம் உனக்கு வராது. இனி அந்த வேதனை ஞாபகத்துக்கே வராது. இனி அந்த கஷ்டம் ஞாபகத்துக்கே வராது. இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்துருச்சு. இதெல்லாம் நான் நினைக்காததெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்துருச்சு. நான் நினைக்காத புயல், நினைக்காத ஏமாற்றம், நினைக்காத இழப்பு, நினைக்காத துரோகம், நினைக்காத புதிய புதிய முகங்கள் உள்ள மனிதர்கள், இது எல்லாம் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய கசப்பான அனுபவத்துக்குள்ள, சோர்வான அனுபவத்துக்குள்ள, இக்கட்டான என்ன சூழ்நிலையில் என்னை தள்ளி நான் எழும்ப முடியாதபடி செஞ்சிருச்சு. தேவன் சொல்கிறார் 28ஆம் அதிகாரம் உபாகமத்தின் புஸ்தகத்தில், பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தும் போது, நான் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் கூடையும் மாப்பிசைகிற தொட்டியும் அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நான் உனக்கு செவி கொடுப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும். இந்த நன்மைகளெல்லாம் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது சொல்கிறார், நான் உங்களை அழைத்து ஆசீர்வதிக்கிற உடன்படிக்கையின் தேவன், உனக்கு நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் உன்னுடைய பலவீனத்தை நிமித்தம் நீ அடிமைப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாய். ஆனால் இனி உன்னை குறித்து ஒரு மனுஷனும் தவறாய் சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் அவரால் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல இருப்பீர்கள். கர்த்தர் அந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுப்பார். கடந்த கால வேதனைகளும், கடந்த கால அவமானங்களும், கடந்த கால நிந்தைகளும், சில மனிதர்கள் தங்களுடைய கோர முகத்தை உங்கள் வாழ்க்கையில் காண்பித்து இனி நீங்கள் எழும்பவே முடியாத அளவுக்கு சில வசை சொற்களை உங்களை குறித்து பேசி, உங்களை ஏளனப்படுத்தி, உங்களை அவமானப்படுத்தி, உங்களை வெட்கத்துக்கு நேராக நடத்த வேண்டும் என்று சொல்லி நடத்தியிருந்தாலும் இனி உங்கள் ஞாபகத்திலே அது வர முடியாத அளவுக்கு, யாருடைய ஞாபகத்திலும் இல்லாத அளவுக்கு
உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் அப்படியே மாற்றி போடுவார். இப்படியெல்லாம் ஒரு வேதனை, இப்படியெல்லாம் ஒரு அவமானம், இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை என் வாழ்க்கையில் நடந்தது என்று நீங்கள் நினைக்கக்கூட முடியாத அளவுக்கு நான் அவர்களுக்கு இறங்கினேன். ஐ ஹாவ் mercy on them. அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள். வாட் அ கிரேட் காட், வாட் அ கிரேட் காட். அப்பா, எங்கள் பிள்ளைங்களை அப்படி ஆசீர்வதிங்கப்பா, எங்கள் பிள்ளைங்களை அப்படி ஆசீர்வதிங்கப்பா. சில வேதனையும், சில அவமானங்களும், சில அழுத்தங்களும், சில கண்ணீரும், சில பாடுகளும் அடிக்கடி பிள்ளைகளுக்கு ஞாபகத்தில் வந்து சில வார்த்தைகள், சில மனுஷங்க பேசின வார்த்தைகள், சில மனிதர்கள் பேசின ஏமாற்றமான வார்த்தைகள், சில மனிதர்கள் பேசின நயவஞ்சகமான வார்த்தைகள், இதெல்லாம் ஞாபகத்தில் வந்து எங்கள் பிள்ளைங்க சில நேரங்களில் ஒட்டஞ்சு போயிடுறாங்கப்பா. ஆனால் நீர் உங்களுடைய வார்த்தையை கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தியிருக்கிறீர். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த தேவன், அந்த சூழ்நிலைகளிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறீர். இனி நீ அடிமை கிடையாது, நீ இப்போ சுதந்திரவாளி. இனி நீ அடிமை கிடையாது, நீ சுதந்திரவாளி. நீ சுதந்திரவாளியா இருக்கும் போது கடந்த கால அடிமைத்தனத்தின் எந்த வாசனையும் உன் மேல வீசாது. அப்படிப்பட்ட எந்த வார்த்தைகளும் உன்னை குறித்து குற்றமாய் சொல்லப்படாது. கடந்த கால அவமானங்களும், கடந்த கால பெயினும், கடந்த கால வேதனைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அவைகளை நடக்காதது போல மாற்றுகிற ஆண்டவர், அந்த சூழ்நிலைகளில் நம்முடைய பிள்ளைகளை ஒரு புதிய பாதையில், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறேன். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகட்டும், எல்லாம் புதிதாகட்டும். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படியே நன்மை செய்து கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றி கொடுக்கும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தைரியமா இருங்க, தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. எதை பற்றியும் சோர்ந்து போகாதீங்க, எதையும் நினைச்சு உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க. கர்த்தர் அதெல்லாவற்றை எரேஸ் பண்ணிடுவார், எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுவார். கடந்த கால அவமானம், பாஸ்ட் சஃபரிங், பாஸ்ட் பெயின், பாஸ்ட் ட்ரையல்ஸ், பாஸ்ட் ப்ராப்ளம்ஸ், இது எல்லாத்தையும் கர்த்தர் எரேஸ் பண்ணிடுவார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்க, கம்பீரமாக இருங்க, தோத்த மாதிரி இருக்காதீங்க. நீங்கள் எப்போதும் ஜெயிக்கிற பிள்ளைகளை போல இருங்க. கர்த்தர் சூப்பராக நடத்துவார். தைரியமாக இருங்க.